Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம வந்து 22 private colleges and 4 private universityக்கு 92.5% government quota seatsக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம்னா this is not the final cut off mark. நம்ம just last year-ஓட கம்பேர் பண்ணி தான் சொல்றோம். Only prediction of the cut off mark அப்படிங்கிறது last year cut off rank-ஓட கம்பேர் பண்ணி சொல்றது தான். So last year-ஐ கன்சிடர் பண்ணி இந்த cut off mark நம்ம சொல்றோம். Mostly இது கரெக்ட்டா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற என்ன ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேங்க. இதற்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா மார்க்ஸ் ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 650க்கு மேல தமிழ்நாட்டுல 4 பேர் தான் இருக்காங்க. 600க்கு மேல இந்த 4 பேரை சேர்த்து 111 பேர் இருக்காங்க. 550க்கு மேல 858 பேர் இருக்காங்க. 500க்கு மேல 3868 பேர் இருக்காங்க. 450க்கு மேல இதெல்லாம் சேர்த்துங்க 9331 பேர். 400க்கு மேல 15517 பேர். 350க்கு மேல 21396 பேர். 300க்கு மேல 26812 பேர். 7.5 ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இந்த மார்க்ஸ் ரேஞ்ச் போட்டிருக்கோம். ஓகே, இதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஆல் இந்தியா கோட்டால போகாட்டி கூட 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ கேகே நகர் ஒன்று இருக்கு. அங்க நமக்கு ஓசிக்கு 539 கட் ஆஃப் மார்க்கா இருக்கும், பிசிக்கு 511 கட் ஆஃப் மார்க்கா இருக்கும், பிசிஎம்க்கு 504 கட் ஆஃப் மார்க்கா இருக்கும், எம்பிசி டிஎன்சிக்கு 497, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 443, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 403, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 406 கட் ஆஃப் மார்க்கா இருக்கும்னு பார்த்தோம். ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த மார்க்ஸ்ல இருக்கவங்கலாம் very ஹாப்பியா இருந்துக்கலாம். அட்லீஸ்ட் 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க போவாங்க, ஆல் இந்தியா கோட்டாவில் சீட் எடுத்து போவாங்க தமிழ்நாட்டில் இருந்து. அப்போ நமக்கு 92.5%க்கு போன வருஷம் படி நம்ம கணக்கு வச்சா கூட நமக்கு 536க்கு ஓசிக்கும், பிசிக்கு 506 மார்க்குக்கும், பிசிஎம்க்கு 501 மார்க் வரைக்கும், எம்பிசிக்கு 496 மார்க் வரைக்கும், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 437 வரைக்கும், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 498 வரைக்கும், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 401 மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் மார்க் ஃபார் 36+ ஒரு கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஓகே, இப்போ நம்ம 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் சீட் அலோகேட் ஆணுச்சு. போன வருஷம் கிடைச்ச ரேங்க்குக்கு இந்த வருஷமும் அதே ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது அப்படின்னா ஓசிக்கு 497 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு கட் ஆஃபாக இருக்கும், பிசிக்கு 474 இருக்கும், பிசிஎம்க்கு 469 இருக்கும், எம்பிசிக்கு 471 இருக்கும், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 402 இருக்கும், எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 347 இருக்கும், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 354 கட் ஆஃப் மார்க்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் நம்ம சொன்னோம் இல்லையா 4.5 lakhs டியூஷன் ஃபீஸ்னு அதுக்குங்க. இப்போ சரிங்க சார், இப்போ கூட ரேஞ்ச் போட்டிருக்கீங்களே, ஏன் 497 to 500, 474 to 479, 469 to 474, 471 to 76 எம்பிசினா, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னா 402 to 407, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்னா 347 to 352, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்னா 354 to 359, ஏன் ஒரு 3 to 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு போட்டிருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ங்கிறதுனால இப்படி போடுறோம். சரி, லாஸ்ட் இயர்ல நடந்த மாதிரியே இந்த வருஷமும் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு 36+1 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் செமி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டினியூவா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜை போன வருஷமும் சரி, அதுக்கு முந்தின வருஷமும் சரி, அதுக்கு முந்தின வருஷமும் சரி எடுக்கலங்க. இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரேங்க் நம்பர் 1ல இருக்கவங்க சீட் எடுப்பாங்க, 2ல இருக்கவங்க சீட் எடுப்பாங்க, 3ல இருக்கவங்க சீட் எடுப்பாங்க, 4ல இருக்கவங்க சீட் எடுப்பாங்க, 5ல அப்படியே வரிசையா சீட் எடுத்துக்கிட்டே வருவாங்க, ரேங்க் அப்படியே ஒரு கேப் விடாம. அதே கவர்மெண்ட் சீட் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு 4.5 லட்சம் டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுனால ஃபர்ஸ்ட் ரேங்க் சீட் எடுப்பாங்க, 2வது ரேங்க் சீட் எடுப்பாங்க, 3வது ரேங்க் சீட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் 10 பேர் எடுக்க மாட்டாங்க. 11வது எடுப்பார், 12வது எடுப்பார், 5 பேர் எடுக்க மாட்டார், 17வது எடுப்பார், 18வது எடுப்பார், 4 பேர் எடுக்க மாட்டாங்க. அப்போ இடையில கேப் விழும். அப்புறம் ஏன் சார் அவங்க வந்து அப்ளிகேஷன் போட்டாங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஸோ தட் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட்ல எல்லாருமே 30,000 பே பண்ணி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றாங்களானே நமக்கு தெரியாது. ஏன்னா கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு வந்துருச்சுன்னா 36 அரசு மருத்துவக் கல்லூரி, இஎஸ்ஐ கேகே நகர் சென்னை செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 22 பிரைவேட் காலேஜ், 4 பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு சேர்த்து தான் ஒரே அப்ளிகேஷன் 500 ரூபாய் பண்ணி பே பண்ணியிருக்கோம். பட் யாரெல்லாம் 30,000 பே பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றாங்க, கேள்விக்குறி. அப்போ இந்த கேப் விட்டு வந்து போன வருஷம் மாதிரியே இந்த கேப் விழுந்து வந்தா 497 வரைக்கும் 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கும். ஓசிக்கு, பிசிக்கு 474, பிசிஎம்க்கு 469, எம்பிசிக்கு 471, எஸ்சிக்கு 402, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 347, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 354. ஒருவேளை கண்டினியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சீட்டு அட்மிஷன் போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா 500 வரைக்கும்
ஓசிக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. யூஸ்வலாக இந்த கேப் விழ தான் செய்யும். இடையில 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரேங்க்குக்கு இன்னொரு ரேங்க் கிடையாது, அட்லீஸ்ட் 2-3 ஸ்டூடெண்ட் 5-6 ஸ்டூடெண்ட்னு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா வேண்டாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலை, நாங்கள் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜுக்கு, அதாவது ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நாங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணல, ஃப்ரெஷராக இருக்கவங்களாம் ரிப்பீட் பண்ண போவாங்க. ஓகேங்களா, அட்லீஸ்ட் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி வச்சு பார்த்தா இந்த மார்க்குக்கெல்லாம் சீட்டு கிடைக்குங்க. சரி, 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கே, போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் நமக்கு போன வருஷம் ரேங்க்குக்கு ஓசிக்கு எந்த ரேங்க்குக்கு சீட் கிடச்சிது, பிசிக்கு எந்த ரேங்க் சீட் கிடச்சிதுன்னு அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்தா ஓசிக்கு 477 வரைக்கும் சீட் கிடைக்கும், பிசிக்கு 468 வரைக்கும் சீட் கிடைக்கும், பிசிஎம்க்கு 466 வரைக்கும் சீட் கிடைக்கும், எம்பிசி டிஎன்சிக்கு 465 வரைக்கும் சீட் கிடைக்கும், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 398, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 341, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 334 வரைக்கும் சீட் கிடைக்கலாம். ஒருவேளை சம் ஃபேக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூவாக நிறைய பேர் வந்து கேப் விடாமல் நிறைய பேர் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி சீட் போய் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இது 472 482 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. பிசிக்கு 468 473 போக வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 471 வரைக்கும் போகலாம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 470 இருக்கலாம், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 403 இருக்கலாம், எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 346 இருக்கலாம், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 339 வரைக்கும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது சேஃப் ஸ்கோர், இது எக்ஸ்பெக்டட் ஸ்கோர். சேஃப் ஸ்கோரில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும். எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் நம்ம போன வருஷம் க்ரைட்டீரியாவை வச்சு போன வருஷம் எந்த ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சதோ அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த மார்க்கெல்லாம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான், பட் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அதே போல் 7.5% ரிசர்வேஷனுக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 63 காலேஜஸையும் சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா எங்கேயுமே அவங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கையில் ஓசிக்கு 457 மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும், பிசிக்கு 408 வரைக்கும் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும், பிசிஎம்க்கு 417, எம்பிசி டிஎன்சிக்கு 431, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 397, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 393, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 389 இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது ஏன் பிசி பிசிஎம் விட எம்பிசிக்கு கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்குது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸோட பாப்புலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஜாஸ்தி, அதனால் அங்கே படிக்கிறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கிறனால அங்கே மதிப்பெண்கள் எம்பிசிக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்க, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 22 ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் சேஃப் ஸ்கோர் அதுவும் பார்த்துருக்கோம். இதுதான் சேஃப் ஸ்கோருங்க, ரைட் சைடில் இருக்கிறது இதெல்லாம் சேஃப் ஸ்கோர், உங்களுக்குலாம் சீட்டு கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்னு அர்த்தம். இது எக்ஸ்பெக்டட் ஸ்கோர். எக்ஸ்பெக்டட்னா என்ன, போன வருஷம் ரேங்கை இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட்டோட கம்பேர் பண்ணி என்ன மார்க் வருதுன்னு பார்த்துருக்கோம். அதே போல் தான் இது சேஃப் ஸ்கோர் 22 ப்ரைவேட் காலேஜஸ்க்கு. இது எக்ஸ்பெக்டட் ஸ்கோர். எக்ஸ்பெக்டட் ஸ்கோரில் வந்து நின்னா சந்தோஷம் தான், அதை விட கொஞ்சம் குறைஞ்சி வந்தாலும் ஹாப்பி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.